செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய தினமும் ஒரு சம்பவம் பதிவாகின்றது. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் ஒரு அனர்த்தம் அல்லது ஒரு பயங்கரமான சூழ்நிலை நிலவுவதற்கான முஸ்தீபுகளில் சிலர் ஈடுபட்டதாகத்தான் தற்போது கிடைக்கின்ற செய்திகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த வகையில் பார்க்கின்ற போது கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் மோதல் சம்பவம் ஒன்று இன்றைய தினம் காலை வேளையில் பதிவாகின்றது. இந்த சம்பவத்திலே சிலர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. சிறையில் உள்ள 5 கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. 2 கைதிகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மோதலில் காயமடைந்த 2 கைதிகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். எனினும் மோதலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் சிறை அதிகாரிகளும் இது தொடர்பான முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இது இன்றைய தினம் கொழும்பு மகசின் சிறைச்சாலையிலே இடம்பெற்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மதியத்தின் பின்னரும் கடந்த திங்கட்கிழமை காலை வேளையிலும் மிகவும் மோசமான ஒரு துப்பாக்கி நிலை இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு சம்பவம் தான் தொடர்ச்சியாக மறைமுகமாக வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு முஸ்தீபு அல்லது ஒரு பெரும் இன கலவரம் அல்லது ஒரு வன்முறைக்கான சில ஆயத்தங்கள் சிறைகளுக்குள் தயார்படுத்தப்படுகின்றன. இந்த சிறைச்சாலைகளில் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு தயார்படுத்துவது அல்லது இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது யார் என்கின்ற கேள்வி இப்போது எழுகின்ற போது பலர் கடந்த நீர்கொழும்பு தாக்குதல் தொடர்பில் ஒரு தாயார் கண்ணீரோடு வெளியிட்ட தகவல் என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதலின் பின்னால் அல்லது இந்த தாக்குதலுக்கும் இந்த போதைப் பொருளுக்கும் காரணமானவர்கள் இன்று எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் அரசியல் தலைவர்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே ஒரு வகையில் இந்த ஆட்சியை அகற்றுவதற்கான பல புறக்காரணிகளை கடந்த நாட்களிலே வெளிப்புறத்திலே செய்து அதில் வெற்றியடைய முடியாத தரப்பினர் இப்போது இந்த தாக்குதல்களை நோக்கி அல்லது ஒரு வன்முறை களமாக ஒரு நாட்டிலே ஒரு வன்முறை அல்லது பெரியதொரு போராட்டம் இடம்பெறுவதற்கான சில சாதக பாதக சூழ்நிலைகள் எங்கு ஆரம்பிக்கப்படும் என்றால், ஒன்று தொழிற்சங்க போராட்டம் வெளிப்புறத்திலே அல்லது பொதுமக்களுடைய தன்னெழுச்சியான போராட்டங்கள். உதாரணமாக கோட்டாபாய வெளியேற்றுகின்ற போது கோட்டா கோகம் என்கின்ற போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது மக்கள் அணி அணியாக திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டது. அப்படி இல்லை என்று சொன்னால் சிறைகளுக்குள் சிறை உடைப்பு போராட்டம் அல்லது சிறை முற்றுகை போராட்டம் அல்லது சிறை தகர்ப்பு போராட்டம் இப்போது ஒரு வெற்றியை யாரோ ஒரு தீய சக்தி எதிர்பார்த்தது நடந்து விட்டது போல்தான் அவருடைய சமீபத்திய செயற்பாடுகள் இருக்கிறது. சமீபத்திய செயற்பாடுகள் தொடர்பில் யாரும் அறிந்திராது. ஒரு வன்முறை இடம்பெற்ற போது எப்படியெல்லாம் கொடூரம் இடம்பெறுமா என்கின்ற அளவுக்கு சில சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவைகள் மருத்துவ அறிக்கையினூடாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவைகள் தொடர்பில் பார்க்க போனால் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் போது கைதிகள் வெளிவராமல் தடுப்பதற்கு பிரதான காரண கர்த்தாக்களாக இருந்த ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் சிறைச்சாலை ஊழியர்களின் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்ச்சியாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டுக் கொண்டிருப்பதாகவும், பிடிபட்டால் கொல்லப்படுவீர்கள், வெளியே பிடிபடாதீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று அவர்கள் கூறியதாகவும் இப்போது அதிகளவான தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் பாதுகாப்புக்காக சிறைத்துறைக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதாக அமைச்சு மட்டத்திலும் போலீசார் தரப்பிலும் கூறப்படுகிறது. இதனிடையே நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலுக்கு தலைமை தாங்கியதாக அல்லது அந்த மோதலுக்கு காரணகர்த்தாவாக இருந்ததாக கூறப்படும் சுரேஷ் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறையில் ஒரு குழு கைதிகளுக்கிடையில் கொடுமையான தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள செய்திகள் கூறுகின்றன. அவற்றின் உண்மைத்தன்மைகளை முழுமையாக அறிய முடியவில்லை. இருந்தாலும் அரசு தரப்பில் அவை முழுமையாக நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த மோதலை சுரேஷ் கட்டுபவ என்கின்றவர் அவரது 13 கூட்டாளிகளுடன் இணைந்து நடத்தியதாகத்தான் புலனாய்வு தகவல்கள் கூறுகின்றன. ராக்கி என்கின்ற கைதியும் அதனோடு, அதாவது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சுரேஷ் என்பவர் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இல்லை, அவர் வேறு ஒரு சிறையில் இருப்பதனால் ராக்கி என்கின்ற நபர் தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இந்த போராட்டம் அல்லது இவ்வாறான ஒரு கலகத்தை ஆரம்பித்ததாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவர் சுரேஷுடன் மிகவும் நெருக்கமானவர், முழு மோதலையும் முன்னின்று நடத்தியவர் ராக்கி என்கின்ற நபர் என்றுதான் இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கூறுகின்றன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மோதல் வெடித்து பலத்த சேதங்கள் ஏற்பட்ட பின்னர் அவர் எதிலும் ஈடுபடாமல், அவர் எதிலையும் ஈடுபடாமல், சுரேஷ் என்ற கூடிய அந்த நாசகார வேலைகளில் ஈடுபட்ட பூசா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நபர் சிறை உத்தியோகத்துடன் சேர்ந்து மற்ற கைதிகளுக்கு உணவு மற்றும் குளிர்பானங்கள் விநியோகித்ததாகவும் அந்த 13 பேர் கொண்ட குழு
தற்போது பூசா சிறைச்சாலையில் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் பெரும் விருந்து வைத்திருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே போராட்டம் வெடித்த போது பூசா சிறைச்சாலையிலே ஒரு விருந்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த விருந்தை சுரேஷ் தான் ஏற்பாடு செய்ததாகவும், நீர்கொழும்பு சிறையில் இருந்து அதன் பின்னர் இந்த தாக்குதலின் பின்னர் இன்று மாலை கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நீர்கொழும்பு சிறைச்சாலையின் கைதிகள் பக்கத்தில் இருந்து 22 ரிப்பீட்டர் ரக துப்பாக்கிகளும் 10 T56 ரக துப்பாக்கிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களம் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை குற்றத்தடுப்பு புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. நீதிமன்றத்திலே அவை ஒப்படைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் மீதமாக உள்ள துப்பாக்கிகளும் விசாரணைகளுக்காக குறித்த திணைக்களகத்தின் காவலில் எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சில வேளைகள் அந்த துப்பாக்கிகள் பயன்படுத்தப்பட்ட பின்னர் அங்கு வைத்தார்களா என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் அவை பரிசோதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் சிறைச்சாலைக்கு சொந்தமான காணாமல் போன ரிப்பீட்டர் தக துப்பாக்கிகளும் சிறைச்சாலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஒரு சில துப்பாக்கிகள் தற்போது வரைக்கும் கண்டெடுக்கப்படவில்லை என்றுதான் கூறப்படுகிறது. இது அங்கு சிறைச்சாலையில், அதாவது சிறைச்சாலை என்பது கடந்த ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஒரு கலவர பூமியாகத்தான் மாறியிருந்தது. 5, 6ஆம் திகதிகள் 6ஆம் திகதி என்பது நீர்கொழும்பு சிறைச்சாலை ஒரு சுடுகாடாக மாறியிருந்தது. மரண ஓலங்கள் தான் சிறைச்சாலைக்கு உள்ளும் வெளியிலும் உறவினர்களாலும் கைதிகளாலும் அவருடைய அழுகை குரல் அவ்வாறுதான் வெளிப்பக்கத்திலே ஒலித்துக் கொண்டிருந்தது மிக குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறையிலே உயிரிழந்த உத்தியோகத்தர்கள் தொடர்பில் யாரும் எதிர்பார்த்திராத அல்லது ஒரு வன்முறையின் உச்சம் அல்லது அவர்கள் இறுதி நேரங்கள், அவர்களுடைய பலவீனமான நேரங்களில் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதற்கு மீண்டும் ஒரு சம்பவம் பதிவாகின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கோட்டா கோகமா இடம்பெற்ற போது ஒரு பெருமண்ணிக்கிலானவர்கள் கொழும்பு பகுதியிலே அடித்து கலைக்கப்பட்ட போது ஆடைகள் கிழிக்கப்பட்டு அரை நிர்வாணமான வகையில் ஓடவிடப்பட்டார்கள். அது அவர்களின் மனநிலை என்றுதான் கூறப்படுகிறது. இதே மனநிலையை யுத்த களமுனையிலும் போராளிகள் சரணடைந்த போது இலங்கை ராணுவம் மேற்கொண்டிருந்தது. அது ஒரு இயல்பாக அவர்களிடம் வரக்கூடிய மனநிலை. ஏன் இது வருகின்றது, எதனால் இது வருகின்றது என்பது தொடர்பிலான உளவியல் ரீதியான ஆய்வுகளை இன்று வரைக்கும் முழுமையாக யாரும் மேற்கொள்ளவில்லை. ஏனென்றால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த போதும் சரணடைந்த பெண் போராளிகளாக இருக்கலாம், அல்லது ஆண் போராளிகளாக இருக்கலாம், அல்லது பொதுமக்களாக இருக்கலாம், பலரும் மானபங்கப்படுத்தப்பட்டார்கள். பலரும் ஆடைகள் களையப்பட்டு பரிசோதிக்கப்பட்டார்கள். பலரிடமும் மிக மோசமான வகையில் நடந்து கொண்டார்கள். அன்று இந்த விவகாரங்களுக்கு ஒரு உளவியல் ரீதியான ஆற்றுப்படுத்தல் அந்த சமூகத்துக்கு வழங்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அது தொடர்ந்து அதை நீண்டு கொண்டு சென்றிருக்காது என்பது பலருடைய கருத்தாக இருக்கிறது. நீண்ட செல்வதற்கு காரணமாக உதாரணமாக கோட்டா கோகம் இடம்பெற்ற போது ஆடைகள் களையப்பட்டது, பலருடைய நிலைமைகள், ஆடைகள் களையப்பட்டது, பலருடைய உடலில் இருந்த ஆடைகள் களையப்பட்டு பலர் அரை நிர்வாணமாக்கப்பட்டார்கள். அதன் பின்னர் பார்த்தீர்கள் என்றால் இப்போது சிறைச்சாலைக்குள் இடம்பெற்றது மிகவும் ஒரு கொடூரமான சம்பவம் என்றுதான் கூறப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த கொடூரமான சம்பவம் எவ்வாறு வெளிப்படுகிறது என்றால், அந்த சிறை அதிகாரிகளை அங்கிருந்த கைதிகள் நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் என்பது மிக மிக மோசமாக கூறப்படுகிறது. 5 மற்றும் 6ஆம் திகதிகளில் நீர்கொழும்பு சிறைச்சாலையை சுற்றி நடந்த மோதலில் உயிரிழந்தவர்கள் 24 பேருக்கும் நீர்கொழும்பு மரண பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது. 24 பேர், கிட்டத்தட்ட இப்போது 28, 30, அது 30ஐ தாண்டுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. 7 அதிகாரிகள் மற்றும் 17 கைதிகளுக்கு பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளன. 14 கைதிகள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்ட போதுதான் மரணித்தார்கள், துப்பாக்கி காயங்கள் இருக்கின்றன என்பது மரண பரிசோதனையில் வெளிவந்திருக்கக்கூடிய தகவல். மீதமுள்ள 3 அதிகாரிகள் தாக்குதலாலும் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. 3 அதிகாரிகள் அங்கு இடம்பெற்ற தாக்குதலால் உயிரிழந்திருக்கலாம் என்பதுதான் மரண பரிசோதனையின் நிலைப்பாடாக இருக்கிறது. 7 உத்தியோகத்தர்களும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மேலதிகமான தகவலாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் 2 நாட்களிலும் நடந்த மோதல்களில் உயிரிழந்த 28 பேரின் உடலங்கள் கொழும்பு மருத்துவமனையில் இருந்தன. மேலும் 4 உடலங்கள் பிரேத பரிசோதனை நடத்தப்பட திட்டமிட்டப்பட்டிருந்தது. அவையும் கைதிகளுடையவை. ஒரு இந்தியரின் உடலும் கண்டெடுக்கப்பட்டதாக சிறைத்துறை அதிகாரிகள் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 8ஆம் தேதி கொழும்பு தேசிய மருத்துவமனை மரணமடைந்த சிறை காவலர் தொடர்பான உண்மைகள் மாளிகாவைத்தை நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சியத்தை நெறிப்படுத்திய போது எதிர்பாராத விதமான சில அதிர்ச்சி சம்பவங்களும் வெளிப்பட்டிருக்கின்றன. நீர்கொழும்பு மருத்துவமனையில், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் மரணமடைந்த 28 பேரில் 24 பேரின் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்து உடல்கள்
அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒப்படைக்கப்பட்ட போதுதான் அங்கு எதிர்பாராத மிக கொடூரமான சில அறிக்கைகள் கிடைக்கப்படுகின்றன. மருத்துவ பரிசோதனை அறிக்கைகள். சிறைச்சாலை அதிகாரிகளின் பிரேத பரிசோதனையின் போது அவர்களின் மலக்குடலில் உட்பகுதியில் தும்புத்தடியினுடைய சில தடிகள் அல்லது துண்டுகள் இருந்ததை அறிந்ததோடு கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படியாயின் அவர்களுடைய தாக்குதலின் கோரம் எப்படி இருந்திருக்கின்றது? பலருடைய முகங்கள் மலசல கூடத்தின் மலக்குழியின் முன்பக்கத்திலே அழுத்தியவாறு தாக்குதல் இடம்பெற்றிருக்கின்றது. பலருக்கு ஆசன வாயில் பகுதியே தடிகள் செலுத்தப்பட்டு முறிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான மிக மோசமான மரண பரிசோதனை பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைக்கப்பெற்றிருக்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. அந்த கைதிகளுடைய மனநிலை என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது இவர்களுடைய அதி உச்சமான கோபத்தின் வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது வெறுப்பினுடைய வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்வதா, அல்லது உளவியல் ரீதியான பிறழ்வினுடைய வெளிப்பாடு என்று எடுத்துக்கொள்வதா என்று புரியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஏனென்றால் நாம் முன்னர் குறிப்பிட்ட உதாரணங்களை பார்க்கிற போது நீர்கொழும்பு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைகளை நடத்துவதற்காக 5 அதாவது பிரேத பரிசோதனை நடத்துவதற்காக தடயவியல் மருத்துவர்கள் கொண்ட குழுதான் நியமிக்கப்படுகின்றது. மிக முக்கியமாக இதில் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கிறது. நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவாக இருந்தது, ஒவ்வொருவரும் தனித்தனியாக பிரேத பரிசோதனை செய்யப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் தடயவியல் நிபுணர்கள் அதில் களமிறக்கப்படுகிறார்கள். அக்குழுவில் நீர்கொழும்பு மருத்துவமனையின் வைத்தியர் சுஜீவ விக்ரமநாயக்க, புத்துளம் மருத்துவமனையின் வைத்தியர் பிரசன்ன அப்புகாமி, முல்லேரியா மருத்துவமனையின் வைத்தியர் சமந்தா விஜயரட்ன, பத்துப்பிட்டிவல மருத்துவமனையின் வைத்தியர் சமிந்த ராஜபக்ச மற்றும் ராகவ மருத்துவமனையின் வைத்தியர் ரமேஷ் அழகியவண்ண ஆகியோர் இதில் தடயவியல், அதாவது இந்த மருத்துவர் குழுவிலே சொல்ல போனால் 5 தடயவியல் மருத்துவ நிபுணர்கள் இந்த அறிக்கைகளை தயாரிக்கின்றார்கள் அல்லது இந்த பரிசோதனைகளை மேற்கொள்கிறார்கள். நீர்கொழும்பு சிறையில் நடந்த மோதலில் உயிரிழந்த 8 சிறை உத்தியோகத்தர்கள் மற்றும் 21 அரசியல் கைதிகள் உடல்களுக்கு பிரேத பரிசோதனை செய்த பின்னர் அதன் அறிக்கைகள் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்படுகின்றன. நீர்கொழும்பு பிரதான நீதவான் ஷிலானி பெரேரா, நீர்கொழும்பு மருத்துவமனையின் சிறப்பு நீதித்துறை மருத்துவ அதிகாரி ஆகியோர் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கின்றார்கள். இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் ஒரு கொடூரம் என்பதை விட ஒரு அவலமான சம்பவமாக தான் இடம்பெறுகிறது. எம்மை போன்ற வரையில் நாங்கள் ஈழ நிலத்தினில் வாழ்ந்தவர்கள் அல்லது ஈழ போராட்டத்தை நேரடியாக பார்த்தவர்கள் என்கிற வகையில் ஏன் இந்த மனநிலை சிங்கள இராணுவத்திடம் வருகின்றது? கோபம் ஏற்படுகின்ற போது சிங்கள அந்த அதிகார வர்க்கத்திடமும் இந்த மனநிலை வருகிறது என்றுதான் புரியவில்லை. ஒரு அதிகாரிகளை மிக கொடூரமான வகையில் அவர்களுடைய ஆசன வாயில் அவர்களுடைய வாய்ப்பகுதிகளெல்லாம் தடிகளை செலுத்துவது, பின்பகுதியால் தடிகளை செலுத்துகின்ற சூழ்நிலை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்களுக்கு 2009 மீட்டு பார்க்க வைக்கிறது. அதன் பின்னர் 2022 மீட்டு பார்க்க வைக்கின்றது. கோட்டா கோகம இடம்பெற்ற போதும் ஒரு தாக்குதலிலே பலர் ஆடைகள் களையப்பட்டு துரத்தப்பட்ட சம்பவத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கின்றது. இப்போது அரசாங்கம் சில விடயங்களிலே விசாரணைகள் இடம்பெறுகிறது, எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் எடுத்து வரப்பட்டு விட்டன என்கின்ற தகவலை கூறிக்கொண்டிருந்தாலும் இதில் ஒரு மறைமுகமான ஒரு சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. என்ன சம்பவம் மறைமுகமாக இடம்பெறுகிறது என்றால், விசாரணைகள் உயிர்த்த ஞாயிறு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன, ஊழல் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்படுகின்றன. இவற்றை நிறுத்துவதற்காக பல்வேறு தரப்பினரும் பல்வேறுபட்ட முயற்சிகளை ஏற்படுத்தி வருகின்றார்களா என்கின்ற சந்தேகம் தான் இங்கு வலுத்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இப்போதைய சூழ்நிலையை பார்க்கின்ற போது இரண்டாவதாக வேறு ஒரு சிறையிலே மெகசின் சிறைச்சாலையிலே 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சூழ்நிலை இடம்பெற்றிருக்கிறது. எனவே இப்படி பார்க்கின்ற போது ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு குழப்பம் ஒன்று எங்கோ ஆரம்பிக்கப்பட போகின்றது. இவ்வாறுதான் தர்கா நகர் விவகாரம் என்பது மெல்ல மெல்ல ஒரு ஆரம்பித்த விவகாரம் தான் இறுதியில் ஒரு கலவரத்தில் முடிந்தது. அது போன்றது ஒரு சம்பவத்தை ஏற்படுத்த யாரோ ஒரு தரப்பு முயற்சி செய்கிறதா, அல்லது இந்த விடயங்களில் அரசு மிகவும் வேகமாக செயற்பட வேண்டி இருக்கிறதா என்கின்ற சம்பவங்களும் இப்போது எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னிலங்கையிலே சிறைச்சாலை விவகாரங்கள், அதே போன்று கிழக்கு வடக்கு மாகாணங்களிலும் சில சம்பவங்கள் பதிவாகிறது. திட்டமிட்ட வாழ்வெட்டு குழு ஒன்று யாழ் மாவட்டத்திலே 5 கைது செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் இந்த தடுப்பு நடவடிக்கையை மேற்கொண்ட போதுதான் இந்த கைது இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணத்தின் பிரபல வர்த்தக நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமானதாக சந்தேகிக்கப்படுகின்ற கார் அத்துடன் குறித்த சந்தேகனுடன் கைப்பற்றப்பட்டதாக யாழ்ப்பாண போலீசார் உறுதிப்படுத்துகின்றார். அதற்குள் சில ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய கனரகமான ஆயுதங்களும் மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு அருகாமையில் கடந்த 5ஆம் தேதி
ஒரு இளைஞன் 5 பேர் கொண்ட கும்பலால் கடத்தி செல்லப்பட்டு வாழ்வெட்டு குழு ஒன்றால் கடத்தி செல்லப்படுகிறார். கடத்தி செல்லப்பட்ட இளைஞனை கைதடிக்கு கொண்டு சென்ற கும்பல் அவ்விளைஞனை உடைகளை களைந்து சித்திரவதை செய்த பின்னர் காயங்களுடன் அன்னவரை யாழ் பொஸ்கோ பாடசாலைக்கு அருகில் கொண்டு வந்து விடுவித்திருக்கின்றார்கள். அந்த 5 பேர் கொண்ட குழு நீண்ட நாட்களாக யாழ்ப்பாணத்திலே இந்த வாழ்வெட்டு கலாச்சாரம் இல்லாமல் இருந்தது. தென்னிலங்கையிலே அமைதியாக இருந்தது. இப்போது சமகாலத்திலே தென்னிலங்கையிலே சிறை உடைக்கப்படுகிறது, சிறைக்குள் போராட்டங்கள் நடக்கிறது, யாழ்ப்பாணத்திலே வாழ்வெட்டு கலாச்சாரம் தலை தூக்குகின்றது, கிழக்கு மாகாணத்திலும் ஆங்காங்கே மிக மோசமான கற்பழிப்புகள் மற்றும் பல சம்பவங்கள் இடம்பெறுகிறது. இந்நிலையில் குறித்த கார் போலீசாரால் மடக்கி பிடிக்கப்படுகிறது. சந்தேகமுற்ற அந்த காரை சந்தேகமுற்ற போலீசார் தான் அதனை மடக்கி பிடிக்கின்ற போது வாள்களும் சில இரத்த துளிகளும் மீட்கப்பட்ட போது அந்த விசாரணை தீவிரமடைகிறது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி பாலித்த செனவிரட்ன ஒழுங்குபடுத்தலின் கீழ் சிறப்பு விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இந்த சம்பவங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற போது நீர்கொழும்பு, வெலிக்கடை, பூசா, யாழ்ப்பாணம் இந்த ஏதோ ஒரு வகையிலே இப்போது பல இடங்களிலே பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் இயல்பாக வருவது போன்றும் மக்கள் உரையாட ஆரம்பித்து விட்டார்கள். எனவே ஒரு பீதியை ஏற்படுத்துவது, கைதை தடுப்பது அல்லது கைதுக்கான சூழலை நிறுத்துவது என்கின்ற பல விவகாரங்கள் பேசப்படுகிறது. சிறைக்குள் நடந்தது யாரும் ஏற்க முடியாது. ஆனால் சிறைக்குள் நடந்த சம்பவத்தை ஏன் இவ்வளவு கொடூரமாக கையாண்டார்கள்? இப்போது மீண்டும் ஒரு அச்சநிலை மக்களுக்குள் வருகின்றதா? இதனை அரசு அமைதியாக கையாள முற்படுமாக இருந்தால் அதனுடைய விபரீதம் எந்த அளவுக்கு செல்ல போகிறது அல்லது அரசினுடைய செயற்பாடுகள் எப்படி இருக்க போகிறது என்பதெல்லாம் யாராலும் ஊகிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு விடயத்திலே யாரோ ஒரு தரப்பு மிக அவதானமாக இருக்கிறார்கள். இலங்கையிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தவும் அது போதைப் பொருட்காரர்களா அல்லது முன்னாள் அரசியல்வாதிகளா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. எல்லோரும் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் தான் இந்த கலவரத்தின் பின்னால் இருப்பதாக கூறிக்கொண்டாலும் இதன் பின்னணியில் நீண்ட விசாரணை அல்லது நீண்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் இதனுடைய இறுதி முடிவிடம் ஒரு அரசியல்வாதியில் தான் முடிவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. என்றால் நாட்டிலே குழப்பம் அல்லது சுபீட்சமான நாட்கள் மலர்வதை பல அரசியல்வாதிகள் விரும்ப மாட்டார். அவர்களை பொறுத்தவரையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது நேர்த்தியாக இருப்பது என்பது அவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. எனவே இந்த சவால்களை அரசு எவ்வாறு வெல்லப் போகிறது அல்லது வெல்லுவதற்கான சூழ்நிலைகளை தயார் செய்கின்றதா அல்லது படைத்தரப்பினரிடம் அரசுக்கான பூரண ஒத்துழைப்புகள் கிடைக்காம இருக்கிறதா என்கின்ற சந்தேகங்கள் இருக்கிறது. மற்றும்படியாக சிறைச்சாலைகள் கண்காணிப்பு அல்லது சிறைச்சாலைகள் பரிசோதனை என்பது இப்போது இந்த சம்பவம் இடம்பெற்று ஒரு வார காலத்தை அண்மிக்க போகின்றது. ஏனைய சிறைச்சாலைகள் விசாரிக்கப்பட்டதா அல்லது சிறைச்சாலைகள் பரிசோதிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகம் இங்கு நிலவி கொண்டிருக்கிறது. இந்த காணொலி பதிவேற்றம் செய்யப்படும் வரைக்கும் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவத்தின் பின்னர் ஏனைய சிறைச்சாலைகள் முழுமையான பரிசோதிக்கப்பட்டதா என்கின்ற கேள்வி இங்கு வலுக்கிறது. எனவே அரசு சில விடயங்களிலே தாமதமின்றி விரைந்து நடக்க வேண்டிய கடப்பாடு இருக்கிறது. அவ்வாறு விரைந்து நடப்பதை தாமதமாக ஏற்படுமாக இருந்தால் அந்த தாமதத்தில் ஏற்பட போகின்ற சம்பவம் என்பது சில வேளைகளில் ஒரு சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தக்கூடிய சம்பவமாக இருக்கலாம். இலங்கையில் இப்போது போதைப் பொருள் கடத்தற்காரர்கள், ஊழல்வாதிகள், பல்வேறு குற்றச்சாட்டுகளோடு தொடர்பாக வழக்குகள், விசாரணைகளை எதிர்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பல்வேறுபட்ட நாசகார வேலைகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த நாசகார சக்திகளை வளர விடுவதா அல்லது அவர்களை கைது செய்வதா, நாட்டை காப்பாற்றுவதா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகள் கண்முன்னே கொட்டி கிடக்கிறது. நீண்ட காலமாக அமைதியாக இருந்த யாழ்ப்பாணத்திலும் இப்போது ஒரு பீதியை ஏற்படுத்துகிற சம்பவம் இடம்பெறுகிறது. இந்த சம்பவங்களுக்கு பின்னணியில் இருப்பவர்களை வெட்ட வெளிச்சம் போட்ட அரசாங்கம் வெளிப்படுத்துமா அல்லது விசாரணைகளை துரிதப்படுத்துமா அல்லது தாமதப்படுத்துமா? மந்தமாக விசாரணை செல்லுமாக இருந்தால் விபரீதம் ஆபத்தாக இருக்கும். நீர்கொழும்பு சிறைச்சாலைக்குள் அரங்கேறிய கொடூரங்கள் சமூகங்களுக்கிடையிலும் பரப்புவதில் சிலர் தீவிரமாக இருக்கிறார்கள். அவர்களை இனம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துமா இந்த ஆட்சி என்கின்ற கேள்விகளையும் கேட்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.